அதே மாதிரி தம்பி வந்து +1 படிக்கிறான். படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அம்மா தான் வந்து டயாலிசிஸ் கூப்பிட்டு போவாங்க. இவங்க அப்பாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர். டயாலிசிஸ் ஒவ்வொரு தடவையும் இவங்க அம்மா தான் கூப்பிட்டு போவாங்க. போகும்போது 2 முறை கீழே விழுந்துட்டாங்க. அவங்க அம்மா ஒரு மாற்றுத்திறனாளி. ஒரு கால் இதாக இருக்கும். கீழே விழுந்துட்டாங்க. அதனால் இவன் ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. இப்போ டயாலிசிஸ் கூப்பிட்டு போகணும். ஏன்னா டயாலிசிஸ் பண்ணலன்னா உயிர் பிழைக்க முடியாது. இவன் ஸ்கூல் போகிறாங்க, பாப்பா காலேஜ் போகிறா. அவங்க அம்மா கீழே விழுந்து கால் உடஞ்சி இதாக இருக்குது. சரி கூப்பிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லைன்றதுனால பையன் வந்து படிப்பை விட்டுட்டு படிப்பை நிறுத்திட்டான். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவங்க அப்பா கூட ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் இப்படியே இருந்தான். இப்போ அவர் இறந்த உடனே இப்போ மறுபடியும் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். அப்போ கேட்டோம், அந்த ஸ்கூல்லே போய் கேட்டோம். கேட்டதுக்கு சார் கோட்டையிலையும் எழுதலை, ஆஃப்லையும் எழுதலை, மறுபடியும் அடுத்த வருஷம் தான் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.